மேல படாது. அங்க ஒருத்தர் தெரியுமா? யாரு யாரு உட்காந்துக்கிறா பாரு. என்ன ஊரா கேளு. அவன் என்ன ஊரா? அவளே கேளு. முருமா அது வர முடியாது. இப்ப சொல்லுகிறேன். ஜடிக்கின்ற உலகம் ஜடிக்கின்ற மக்கள் ஏற்படுத்தி இதே பாதூர் கிராமத்திலே தனிமையில சாராய கடை வச்சு வந்துட்டேன் கம்பெனிக்கு. அதுவும் நன்மைதான். ஏன்னு கேட்டா குடிக்காதவங்க முக்கால் பேர் குடிக்காத இருக்காங்க, 40 பேர் குடிக்கிறாங்க. இருந்தாலும் கவர்மெண்ட்ல எவ்வளவு குடுக்குறாங்க, திருப்பி அங்கேயே வடிச்சுக்கிறாங்க. இது நீ சொன்னியே அது உத்தமமான வார்த்தை. ஆமா, நீ சாராய கடைக்கு போனா எங்க பழுப்பு இந்த 15-14 பேர் பழுப்பு தான் பார்க்கணும்னா அந்த சாராய கடை பக்கத்துல கேணியில வச்சுக்கணும் ஊத்துவது என்னுடைய கடை, உன்னுடைய கடமை. பக்கத்துல வச்சுக்கணும் நக்கெடுத்து உங்க இங்க இருந்து நீ முதலே ஆகி போடுற. நான் தொழிலாளியா வரணும். வராங்க. அது போகட்டும். 2 லட்சம் அட்வான்ஸ் வாங்கணும். அதை கொடுத்துட்டு எங்கடா யாரு வச்சு எந்த கடனா வச்சுக்க? யாரு வச்சு குட்டா? இது யாரு வச்சு குட்டா? முடியா பையா யாரு வச்சு குட்டா? நான் பயப்படாத கேக்குறேன். இப்ப நீ 2 லட்சம் யாரு வச்சு? சரி, உன் மனைவி இருக்காள் அல்லவா? ஆமா. உன் பொண்டாட்டி. ஆமா. அவசியம் கொடுத்த என் பொண்டாட்டி வச்சு தானே கொடுத்த. ஆமா. ஒரு ஜனம் பார்க்காது, பல ஊர் ஜனங்களும் சேர்ந்து வந்துதான் பாக்குற அந்த அம்மனுடைய கோயிலாண்ட. உண்மை. என் பொண்டாட்டி வச்சு தானே கொடுத்த. ஆமாடா. என் பொண்டாட்டி கூட்டாடுறா. சரினே, நான் வர முடியாது. நீ என்னடா போடா, நீ இல்லனா 9 பேர் இருக்காண்டா. யார் பப்புனே? உன் கம்பெனில ஏன் கம்பெனில 9 பேர் இருக்கான். சத்தியமா? உண்மை. ஜெயசி நாடக மன்றமே ஐயா ராமி என்ன சொல்ல வர? ஆரியாத்தா பையா, விநாயக பொண்ணு, நீங்களாம் யாரு நம்மளை கூடுங்களோ? அப்பா எத்தனை பேர் வச்சு ஆடுவேன்? 9 பேர் வேண்டா. சத்தியமா நீ 9 பப்புனை வச்சு ஆட மாட்டீங்க. எல்லாம் 9களை வச்சுக்கிட்டு தான் ஆடுங்க. அதெல்லாம் வெளியே சொல்லாத. நிலத்தை போய் போட்டு ஆடு வாங்கி இவ்வளவு அடி அடிக்கிறிய. இதே ஊரை வந்து பாதூர் என்பது இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இதே வந்தவாசி ராமலிங்கம் கம்பெனி கட்டியிருந்த பாரதி நாடக மன்றத்திலே என் உடன்பிறப்பாக இருக்க வேண்டிய துரை என்று சொல்லக்கூடிய அண்ணர் அவர்களும் நாங்க 2 பேர் தான் அந்த கம்பெனில பப்புனு. சரி, அந்த அண்ணன் எந்த கம்பெனி சென்று தெரியல. சரி, அதன் பிறகுதான் என்னுடைய உடன்பிறப்பான அண்ணன் அதே பாதூரை சேர்ந்த குப்பன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் கலை தென்னில கொண்டு வந்து 3வது ஆண்டு இதே கோவில் நடத்தினார். அப்படியா? ஆமா. சரி, அண்ணன்கள் தான் இந்த ஊருக்கு வரி காட்டாங்க. இப்ப நீங்க காட்டுறீங்க ஏண்டா ஐயா? போகட்டும். பண்ணையாபுரி ஆண்டு ஆளக்கூடிய பத்மாசூரன் 33 கோடி தேவர்கள், 66,000 கோடி அசுரர்கள், 33 கோடி தேவருக்கு தலை சிறந்ததாக தெய்வ இந்திரிக்கிறார்கள். ஆளர் பாடலோடு தலைமை ஊருக்கு மேலக தேவதமை என்று சொல்லக்கூடிய நாட்களை ஆடிய மாதங்களை வைத்து சந்தோஷமாக பார்த்திருக்கிறார். ஆமா. இது எப்பேற்பட்ட நாடு? ஆமா, 33 கோடி தேவர்கள், 66,000 கோடி அசுரர்கள் இருக்கும் பொழுது நாட்டிய மாதம் வர வேண்டும், நாட்டில் நிலைமை வேண்டும். அழைத்து வா.
ஆமா, தேவர்களுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் இந்த நாடு. நாட்டியம் ஆட வேண்டும், நாட்டியம் நடக்க வேண்டும் என்று சொன்னீங்களா? ஆமா, அவர் நாட்டியம் ஆட வேண்டும். அவர் பாடு இசையில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பெண்கள் முன்ன வணங்கும் போது ஆண்கள் நடு மையத்தில் வணங்கலாமா? வணங்கக்கூடாது, பின்னாடி பின்னாடி. ஆமா, அதுல பாருங்க ஒரு வாசனை. பட்ட கொடுங்கால வரல. இந்த ஹோட்டல்ல தனியா வந்தா கூட அவ பொறுமையா வந்தா கூட அவளுக்கு வரைக்கும் வைக்காதீங்க. ஊர் போட்டு கோயிக்கறி போர் போட்டு என்ன ஆயிடுச்சு? குஞ்சு பிடிக்கிட்டு அடிக்கிறா. தேடி பார்த்து எடுத்துக்குவேன். எல்லாம் யாரெல்லாம் என் சூத்து மாறால யாரு பெரிய குழந்தையா? ஆமா, இப்ப வந்தீங்களா? பாரூருக்கு வந்தீங்களா? நாடு காலத்து வேலையை நல்ல மாதிரியா சாப்பிட்டீங்களா? நல்ல மாதிரியா சாப்பிட்ட உடனே போயிட்டு எல்லாம் பட்டு ஆம்பளைங்க வர்றாங்கன்னா புட்டாங்க வயடி கழிச்சு போயிடுவானுங்க. பொம்பளைங்களை புட்டி பாரு வந்தாங்க. காலையில துட்டுமா, துட்டு யாரு கொடுக்குறது? பணம் 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 யார் தருது? நான் தான். அதனால வந்தீங்களா? இப்போ நீங்க வந்து ஆடு காய்ச்சி எங்க அப்படியே கலப்பணும். ஆட வேண்டும், நாங்க பார்க்க வேண்டும். இல்லைன்னா உங்களை ஈட்டு போய் நாங்க அடுத்த மாதிரி
டேய், என்ன வார்த்தை இது? என்ன கவர்மெண்ட் வாழ்த்துறாங்களா தெரியுமா? டேய், அது எப்படி வாழ்த்துவாங்க? அதுதானே கௌரவமாயிருமா? என்னும் சலங்கை ஒளி சல சல சலவெனும் சாலையிலே ஏரி போட்டா ஏரி போட்டா தண்ணி இல்லனா குட்டைக்கு போட்டா தண்ணி இல்லனா குளத்துக்கு போட்டா தண்ணி இல்லனா தண்ணி இல்லனா காயடிக்கு போட்டா தண்ணி இல்லனா ரெண்டு வேலை உள்ள போட்டா அந்த மலையில தண்ணி காலையிலே தண்ணி உள்ளனா அந்த சக்தி உள்ள போட்டோம். டேய் என்ன சக்தி? ஏய், அந்த சக்தியில போட்டோம். டேய் 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 டேய், அதுலயும் தண்ணி இல்ல, அது வகுத்து உள்ள போட்டோம். வயிற்றுலயும் தண்ணி இல்ல. கருப்பு இருக்கிற இடத்துல திட்டு திட்டா குத்து குத்தா போட்டோம். டேய், அங்க தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல அப்படி குத்து குத்தா கரும்பு இருக்கிற இடத்துல திட்டு திட்டா போட்டோம். ஏய், ராஜ்யவாதிகளை வாழ்த்து.
என்னத்த பாக்க நான் நாட்டியத்தை காட்ட போறேன் சொன்னேன். நான் அதைத்தான் பார்க்க போறேன். அது தெளிவா சொல்றா. மொத்த மட்டும் பேசி மொத்த மட்டும் வாங்கிக்காத. டேய் முதல்ல நாட்டியத்தை காட்டுச்சு சாத்திட்டு அப்படியே என்கிட்ட அப்படியே உன் நாட்டியம் பார்க்கும்போது பார்க்கும்பொழுது எனக்கு சொட்டு 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 சொட்டுன்னு ஒழுகணும். வாயில இருக்க சொல்லு. அப்படியா? ஆமா. போலாமா? அதுதான். டேய் சரி வாடா. நீ காட்டுறத இப்ப நல்ல மாதிரியா நானும் பார்க்க போறேன். நாட்டு போகலாமாடா? ஆகட்டும். உன்னை நினைச்சு நினைச்சுமா
நாட்டி மாதிரி நடந்து சன்மானத்தை கொடுத்து விடு. எவ்வளவு கண்ணூர் கூட்டம் உட்கார்ந்து இருக்காங்க எல்லாம் எப்படி பாப்பாங்க பணம் மூட்டை நாங்க ஆடிய நாட்டியத்திற்கு பணம் மூட்டை தானே முடியாது நமக்கு நிகராக இந்த உலகத்திலே யாருமே இருக்க கூடாது. உலகத்திலே எவரும் இருக்கக்கூடாது. ஆமா ஆமா யார் இருந்தாலும் சரியே அடிக்க வேண்டும், அடிக்க வேண்டும். புறப்படு வேண்டும். பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மகனாக பிறந்து நாரதனை பெயர் பெற்று வெகு சீரத்தோடு வந்தேன். நானோ ஓர் நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என் சிறந்தாகப்பட்டது 1000 சுக்கொள்ளராக போக வேண்டும் என்று என்னுடைய தாயாதி தக்கல் கொடுத்த சாபம் தலைமையில் காத்திருக்கேன். இன்று எங்கு செல்வது, யாருக்கு கழகத்தை உருவாக்குவது ஒன்றிய புரியவில்லையே. அந்தாமா பார்க்கடல் வாசா, எனக்கு கழகம் கிடைக்க நீதான் சுவாமி அருள் புரிய வேண்டும். ஹரி ஓம் நமோ நாராயணா. ஹரி ஓம் நமோ நாராயணாய.
ஆடக்கூடிய ராஜிங்க அவர்தான் அகமாகத்தான் ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அங்கு சென்றால் இந்த கழகத்துக்கு இப்போதே புறப்படுகிறேன். பச்சை நீரோ ஆபத்திரு மேரி பவள நீரோ ரெண்டு பேருக்கு மீன் குழம்பு கறி குழம்பு ரெண்டு பேருமே படு இவன் கால இவன் சொரிறான் இல்ல எவன் உரல்றாங்க டேய் டேய் தம்பி டேய் 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 ஓ வய என்னால முடியாது எதிர்விட்டு ஏழ்மலைக்கு ஏறுவாட்ட பெரிய ஏழ்வா போச்சா ஆமாண்டா நான் ஏறு பிடிச்சனா நாலு யாரை ஓட்டி தான் நிற்பேன் சரி அவனதான் எப்படி அவன் சோத்து மாடு இப்படியே இருப்பா டேய் தம்பி டேய் ஹேய் மரியாதை சொல்ல நம்ம உட்காரு இல்ல படு பெரிய பொண்ணு மூச்சுது
முடிஞ்சு 5 மணிக்கு பார்க்கலாம் போ. டேய் அட மூதேவி எப்ப பாரு இதே ஞாபகம் தானே உனக்கு? டேய் ஏறடா டேய் ஏறடா ஏறடா. ஏய் ஏப்பன ஏண்டா? ஏய் ஏப்பன. ஏய் ஏப்பன. ஏப்பன இல்ல. ஆடா பக்கத்துல கிளி கட்டி மாரே. ஏய் மால மேல கைய வச்சிட்டு இல்ல. பாத்தானே யாரு தெரியல. ஏய் அருபாலடா. பாத்தானே நான் சிந்தாதாரி பட்ட ரவுடி. உன்னை சொல்லிட்டாயா? சிந்தாதாரி பட்ட ரவுடி. பேட்ட ரவுடிடா கமனாடி போயா. பட்ட ரவுடியா. ஏய் 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 என்னடா கராத்தா அது? வேலூர் யாரப்பா நீ? இல்ல வந்தாச்சு கோரப்பா. ஐயா நீ ஆறு. ஏய் 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 ஆள் தெரியல. ஆறு இல்ல. ஆள் தெரியல. ஆயா உனக்கு தெரியல தெரியுது பாரு. சரி கண்ண வச்சிர போய். ஏய் அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப சாரமா खाना होना सालना होना पानी होना क्या होना कुछ मैं देखो आजी बैठी नाची सोची जाओगी अच्छा बोलना के मुकला वेल उठा के अच्छा भाई ஏய் யாரமா என்ன பார்த்தா பாய் மாதிரி தெரியுது கேட்டவா தண்ணி போயிட்டே ஏய் ஆமா ஒரு ஏய் என்ன பார்த்தா படம் தெரியுதா? நான் யார் தெரியுமா? நான் தாண்டா முட்டை துணிந்த மகாமணிவர். கேட்டியா? நான் முட்டை துணிந்தவன். முட்டை போற போய் சனார்த்தன். ஆமா சனார்த்தன் வரீங்க. வாங்கடா பக்கே துணிதானே முட்டை. ஏய் கையில கொட்டை. கொட்டை. கையில ஒரு கொட்டை. கொட்டை. கையில ஒரு பட்டை. இது ஒரு கல்யாணம் கொட்டை. கண்டுபிடிச்சு யார் தெரியுமா? எங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குதோ பஸ் ஸ்டாண்ட் ஓரமா நீட்டா தார்பாய போட்டுட்டு கும்பலா பாட்டில் அடிச்சுட்டு கட்டிய கையை முடிச்சுன்னு பாட்டில் காமிச்சு குத்தல் குடச்சல் வைத்தொலி கீழனம் புளியப்பம் ஆண்காடி சீதமேதி எய்ட்ஸ் அனைத்துக்கும் ஒரு முறை வாங்கிட்டு மறுமுறை இலவசமாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் சித்தி வைத்தியம். சித்தி வைத்தியர் ஏண்டா என்ன பார்த்தா சித்த வைத்தியர் தெரிஞ்சு உங்களுக்கு நான் யார் தெரியுமா? நான் தாடா பிரம்மசுதன். ஓ பிரம்ம அப்படிங்கிறவரா? பொங்கல் போடுவா பொங்கல் போடுவா ஒரு பிரம்மணி வாங்கி நீ என்ன பண்ண போறப்பா? இப்படியே பார்த்தா பையன் பையன் 470 ரூபாய் கொடுத்து விற்க போறியா? தெரியல தெரியல யாரு தெரிஞ்சு ஏய் பிரம்மசுதன் நாரத பகவான். ஏய் உல்லாசை 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 இது மோசம் கிடையாது எனக்கு. ஏய் ஆர்த்திக்குது எப்படி ஐயோ நான் படிச்ச பள்ளிக்கூடம் அந்த மாதிரி பள்ளிக்கூடம். என்ன பள்ளிக்கூடம்? நான் படிச்சது அரசினர் பெண்கள் உசுரினர் படிச்சு. உனக்கு என்னடா வேலை இருக்குது? அந்த பள்ளிக்கூடம் பெண்கள் உயர்நிலை பள்ளியா? சொல்லு 1 2 3 4 5 6 8 9 போச்சு. போயிட்டு சாலை கையில போய் கோட்டி வாங்கி பேர் நாரத மகமுனிவர். இவர் தான் நாரத மகமுனிவர். இந்த சமாச்சாரத்தை கோட்டையில் இருக்கும் நான் மந்திரிப்பதாக சொல். நீ வந்தா தெரியும். நான் போய் நான் வந்து ஒரு
பட்சமா உட்கார நாம ஏன் சும்மா உட்காரணும்? ஏதாவது கீர்த்தனை நடத்தலாம். பாயும் சோலை இளம் செங்கனே நாயில் மட்டும் சொல்லாது. நாயை குழந்தை நாய் தெருவே போனா போதும். அப்படியே மெதுவா இட்டாந்து கொயாவை நிற்க வச்சு குளிப்பாட்டி நடுவில் நின்று போய் அது உண்மை போல வச்சு சிக்கிர ஒட்டி கேட்கிற வாயை போட்டு கற்பூட்டம் படிச்சு தேங்காய் ஏற்றி எப்படியோ ஒண்ணு அப்படியே காலை அடுத்த பிரிவினை ஒண்ணு இருந்தா நான் கடா நாயா பிறக்கணும், நீ பொட்ட நாயா பிறக்கணும். நம்ம 2 பேரும் பாதுகையில மாட்டிக்கிட்டு இருக்கணும். உனக்கு ஒரு நற்செய்தி உரைத்து விட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். ஆமாம், என்ன நற்செய்தி? இப்போது எங்க புறப்பட்டு விட்டாய்? திக்கி விஜயம் செல்கிறேன். திக்கி விஜயம் போகின்றாய்? உண்மை. எதற்காக? எமக்கு நிகராக இந்த உலகத்தில் 14 வருஷத்தில் எவரும் இருக்கக்கூடாது. அடிப்பேன் ஒழிப்பேன் அப்படி என்றால் உனக்கு உரம் இருக்கிறது, திறம் இருக்கிறது, தேவையான வரம் இருக்கிறதா? என்ன வரம் வேண்டுமா? என்னுடைய பலம் இல்லையா? உரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, திறம் இருக்கிறது. ஆனால் தேவையான வரம் இல்லையே. வரம் வேண்டும். ஆமா. அப்படி என்றால் இப்போது எங்க திரும்ப செல்ல வேண்டும்? எங்கே செல்ல வேண்டும்? தயாரி மருத்துவ விஞ்ஞானிகளை எப்படிப்பட்ட வரும்? சாகாவி, வேகாவுடன், யோகாச்சலம் இதெல்லாம் போக நீ வாங்கக்கூடாது. எப்படிப்பட்ட வரும் தெரியுமா? உனது வலது கரத்தை யார் மீது கையை வைத்தாலும் பத்தியில் சான்றாக போக வேண்டும். இப்போது எங்க புறப்பட வேண்டும்? எங்கே செல்ல வேண்டும்? கைலாயம் போக வேண்டும். கைலாயம் செல்ல வேண்டும். ஈசனை குறித்து கடுமையாக தவம் இருக்க வேண்டும். அந்த தவத்திற்கு மெச்சி ஈசன் வரம் கொடுக்க வருவார். வரம் கொடுக்க வருவார். ஆமா. அப்போது இந்த வரத்தை வாங்கி வலிக்க முடியாது. அப்படியா? புறப்படுங்க சாமி. இவன் போகிறான். இவன் வரத்தை வாங்கி வரட்டும். இவனுடைய வல்லமை நான் பார்க்கலாம்.
கீழ் கொடுங்காலூர் ஜெயஸ்ரீ நாடக மன்ற சார்பாக நன்றி கலந்த வணக்கம். நாடக மன்றம் ஒப்பந்தம் செய்வதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் காவேரிப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த உயர் திருவாளர் கே முருகன் அவர்கள் கீழ் கொடுங்காலூர் கூட்ரோட்டில் ஏஜென்டாக இருக்கின்றார். கொம்பை சிலம்பாட்ட குழு, கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தாரை தப்பட்டி, தெருக்கூத்து அனைத்து ஒப்பந்தம் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஒப்பந்தம் செய்யவிடும் கீழ் கொடுங்காலூர் கூட்ரோடு லோகேஷ் பாஸ்போர்ட் என்ற இடத்தில் அணுகினால் ஒப்பந்தம் செய்யலாம். நன்றி, வணக்கம். என்னுடைய கடமை. அப்படி இருக்கு காற்றென்று பார்க்காமல், மழை என்று பார்க்காமல், இடி என்று பார்க்காமல், மின்னல் என்று பார்க்காமல் என்னையே நிறுத்தி வணங்கி வருகின்றான் பத்மாசூரன். அன்னவனை தர வேண்டும், தர வேண்டும் செல்கின்றேன். பத்மாசூரனை பெரியவர்களே, நாடக கலை உங்கள் அனைவருக்கும் ஜெயஸ்ரீ நாடக சார்பாக நன்றிகளை வணக்கம். இந்த பாதூர் கிராமத்தில் இருக்கும் விநாயகர் பெயராலும் ஊர்காக்கும் கிராமங்களின் பெயராலும் கொண்டாடப்பட்ட ரூபாய் சுபோதயம், இன்னும் முனீஸ்வரர் பெயராலும் ஐயனார் பெயராலும் கொண்டாடப்பட்ட ரூபாய் சுபோதயம். இந்த கிராம தலைவர், உப தலைவர், கவுன்சிலர், வார்டு உறுப்பினர், கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் ஜெயஸ்ரீ நாடக மன்றத்தை பாராட்டி அளித்த சொர்ண காணிக்கை சுபோதயம். இன்னும் திருவாளர் எம் சுப்பிரமணி, குட்டியம்மாள் இருவரும் சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி ஊராட்சி ஒன்றியம் தூய்மை காவலர் அவர்கள் பாதூர் கிராமம் ராமலிங்கம், அன்பு தம்பி சுப்பிரமணி அவர்கள் சேர்ந்து எங்கள் நாடகமன்ற ஆர்வலர் பாராட்டி 100 ரூபாய் அளித்துள்ளார். நன்றி, மான்வள்ளி மகிழோ வேலா மகள் மகள் கோபாலா குருகனன் மரவேலையா மான்வள்ளி மகிழோ வேலா மலை மகள் கோபாலா குருகனன் மரவேலையா ஏழுண்டோ நிலைகள் இல்லை, மயிலுண்டோ பயமும் இல்லை, மழுவேந்து ஈசன் மகனே நிவா
பார்க்கலாமா? பார்க்கலாம். ஐயனே ஆண்டவா, மனமுருகனே, என்ன இது அதிசயமாக இருக்கிறது. ஆண்டவன் வருவாரா வரமாட்டாரா என்ற மிகப்பெரிய நேரத்திலே என் கண்முன்னால் தோன்றியே எல்லாரும் தவத்தை செய்து எதில்லா வரத்தை கோரும் என்னரும் தவத்தை செய்து ஈடில்லா வரம் பெற்றோங்கும் எல்லாரும் தவத்தை செய்து எதில்லா வரத்தை கோரும் கண்ணியமாய் வாழ்ந்த பத்மாதுராம் வாழ்க வாழ்க. இந்த பூவுலகிலே யாரும் குறையும் இல்லாமல் 2 மணி சிறம் சிறப்போடு வர வேண்டும் பத்மாதுரா. ஐயனே, நீ வந்தது மகிழ்ந்து. ஐயா, எதை கேட்டாலும் தலையின்றி தருகிறேன் என்று ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். பத்மாதுரா, என்ன வார்த்தை கேட்கின்றாய்? நான் பணியளிக்கும் அப்படி இருக்க சத்தியம் கேட்கின்றாயே, என் மீது உனக்கு நம்பிக்கை ஐயனே, இருக்கிறது. இருந்தாலும் நான் கேட்கிறேன். பத்மாதுரா, நீ யாது வரும் என்றாலும் கேள், தடையின்றி அளிக்கின்றேன். இதுவும் சத்தியம் சத்தியம். ஐயனே, எனக்கு முன்னோர்கள் எல்லாம் சோமகாசுரன், இரணியன், இரணியாக்குதல் என்று சொல்லக்கூடிய அனைவரும் எனக்கு நீ என்ன வரம் கொடுக்க வேண்டும் தெரியுமா? என்ன வரும்? யாது வர வேண்டும் கேள். கூடு விட்டு கூடு போய வேண்டும். நினைத்த நேரத்திலே அந்த நினைத்த உண்மை அளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன முக்கியமான வரம் இதுதான் எனக்கு. நீ கேட்டவன் அழைக்கின்றாய், பெற்றுக்கொள் பக்தா. ஐயே, நான் கேட்பது என்ன வரம் தெரியுமா? என்ன வரும்? என்னுடைய வலது கரத்தை எவன் சிரசின் மீது வைக்கின்றோனோ அவன் பற்றி எறிய வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை எனக்கு ஐயனே, சென்று வாருங்கள். மரம் அளித்து விட்டேன். பாமர மக்களுக்கு படியளிக்க வேண்டும். நான் சென்று பத்மாசூரா, மரத்தை பெற்று விட்டோம் என்ற உனக்கு ஆணவமா? அழைக்கின்றாயே, என்ன காரணம்? தெரியுமா? நீ கொடுத்தாயே வரும். என்ன வரம் கொடுத்திருக்கிறாய்? நீ கேட்டவருக்கு அப்படியே உனக்கு அளித்து விட்டேன். அப்படியா? கேட்டது உனக்கு சந்தேகமா? சந்தேகம் தான். ஏன் சந்தேகம்? என்ன வரும்? என்ன வரம் தந்த வரம் அது என்ன நீரோ என்ன வரம் சிவப்பா, உண்டையா, தட்டையா இருக்குமா? அதனுடைய வடிவம் என்ன? பத்மாசூரா, நான் கொடுத்த வர பழிக்கு நிலை கிடையாது. ஆமாண்டா, கொடுத்தவரை உனக்கு பழிக்கும். ஏன் என் மீது உனக்கு சந்தேகம் வருகின்றது? கொடுத்தவரும் பழிக்கலாம். எப்படியே நீ கொடுத்தாய வரும் பிள்ளைகள், அது எந்த நிறம் எந்த வரும் அது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நிலை கிடையாது, நெருப்பு நிலை கிடையாது. பழிக்க உனக்கு பழிக்கும் என்றால் நிறம் கிடையாது கிடையாது கிடையாது. அப்படி என்றால் பழிக்குமா? பழிக்கும். அது பழிக்கும் என்றால் இப்பொழுதே உன்னை சோதிக்க வேண்டும். என்னையா
ஒன்றுமே முடியவில்லையே. பக்காசுரன் கேட்டவர் கிடைத்து விட்டேன். என்னையே தொடர்ந்து வருகின்றானே. தப்பிக்க வேண்டும் என்றால் அதோ திருவேலன் காடு. அந்த திருவேலன் கண்களை ஐவேலன் காய்ச்சி ஐக்கியமாகிடுகின்றேன். திருவேலா காட்டி அறிவாலயத்தோடு ஐக்கியமாகிவிட்டார். என் மைத்துனை காப்பாற்றுவது என்று சொல்வது பெண்ணாக உருவாக செல்ல வேண்டும். ஏனென்றால் அசுரர்கள் யாரும் பெண் என்ற ஒரு அற்பம் அவளை திருப்பி கட்ட வேண்டும். இப்போதுதான் உருவாரி கோவிட் அவதாரம் எடுக்கின்றேன் வருகின்றேன். எங்கே சென்று விட்டாய்? விடுவதில்லை உள்ளே. இப்பொழுது நான் வல்லவனாகி சென்று ஐவலம் காட்டிலே ஐவலம் காயிலே அழிக்கமாய்விட்டால் விட்டு விடுவேனா? அப்பேற்பட்ட வரத்தை பெற்றிலே உன்னை விட்டு விடுவேனா? இப்பொழுது வல்லவனாகி சென்று அத்தனை காய்களையும் வென்று விடுகிறேன், வருகிறேன். 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியில் ராம்ஜிவிற்கும் பீமாபாய் அம்மையாருக்கும் 14வது மகனாக பிறந்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் டெல்லி சர்க்காரில் சட்ட மந்திரியாக திகழ்ந்து பீமாபாய் அம்மையாரை மணந்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட தாயொருத்தி தவம் இருந்து இன்றெடுத்தார். அகிலமெல்லாம் போற்றும் எங்கள் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர்.
வாழ்கவே அம்பேத்கர் என்றும் வாழ்கவே வாழ்க வாழ்கவே அம்பேத்கர் என்றும் வாழ்கவே தாயொருத்தி தவறிருந்து இந்தெடுத்த அகிலமெல்லாம் போற்றும் எங்கள் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் வாழ்க வாழ்கவே அம்பேத்கர் என்றும் வாழ்கவே வாழ்க வாழ்கவே அம்பேத்கர் புகழும் வாழ்கவே பல திட்டங்களை தந்தவராம் வாழ்க வாழ்கவே அம்பேத்கர் என்றும் வாழ்கவே வாழ்க வாழ்கவே அம்பேத்கர் என்றும் வாழ்கவே பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று எடுத்துரைத்தார் சட்டங்களை பெண்களுக்கு சட்டங்களை என்றும் வாழ்க வாழ்கவே அம்பேத்கர் என்றும் வாழ்கவே வாழ்க வாழ்கவே அம்பேத்கர் என்றும் வாழ்கவே அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் வாழ்க வாழ்கவே அம்பேத்கர் என்றும் வாழ்கவே கொடுமையாளை அம்பேத்கர் தான் ஒழித்தார் அடிமையின் கொடுமைகளை அம்பேத்கர் தான் ஒழித்தார் ஜாதி மத பேதம் எனும் ஜாதி மத பேதங்களை சட்டமாக தந்திருந்தார் வாழ்க வாழ்கவே அம்பேத்கர் என்றும் வாழ்கவே வாழ்க வாழ்கவே அம்பேத்கர் என்றும் வாழ்கவே வாழ்க வாழ்கவே அம்பேத்கர் என்றும் வாழ்கவே தாழ்த்தப்பட தாயோட்டி வாழ்க வாழ்கவே அம்பேத்கர் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே அம்பேத்கர் வாழ்க வாழ்கவே
நான் யார் தெரியுமா? ஸ்ரீமன் நாராயணானந்தம் இந்த நாள் இப்பொழுது மோகினி அவதாரித்திருக்கிறேன். எதற்காக? அந்த பத்மாசுனை அழிப்பதற்காக. அந்த பத்மாசுனை எங்கே இருக்கிறார் என்று தேடி பார்ப்போம். நான் தேடி வந்தவன் என்னை காதலிக்க சம்மதித்தான் மலச்சூடே அன்பு இதயமே என்ன
பக்கத்து அருகில் வந்தால் துர்நாற்றம் வீசுகிறது. என் மீதா? ஆமாண்டி. எப்படி தெரியுமா? ஏங்க ஏய், சாகம், சவக்கு, குருவி, இதெல்லாம் பறவைகள் எல்லாம் எச்சில் பட்டுகிறது. அப்படியா? அதனால் நீங்கள் சுத்தபத்தமாக ஏய், ஏய், குளித்துவிட்டு வந்தால் நான் உங்களை